இன்றைய ராசி பலன் 2025ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் 31ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. யாரை வழிபடலாம்? முருக வழிபாடு எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். மேஷ ராசி நேயர்களே, மனதில் இருந்த கவலைகள் நீங்கும். தாயின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். ரிஷப ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, குழப்பமான சிந்தனைகளை தவிர்க்கவும். உணவு விஷயங்களில் கவனம் தேவை. பணி சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். கடக ராசி நேயர்களே, எதிர்பாராத பயணங்கள் ஏற்படக்கூடும். பயனற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. புதிய நபர்களுடன் பழகுவதற்கு முன் அவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். சிம்ம ராசி நேயர்களே, மனதில் புதிய சிந்தனைகள் உருவாகும். சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். தடைப்பட்ட சில பயணங்கள் கைகூடும். கன்னிராசி நேயர்களே, கற்பனைத் துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். காப்பீடு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். துலா ராசி நேயர்களே, முதலீடுகள் விஷயங்களில் பொறுமை தேவை. வரவேண்டிய பணம் தாமதமாக வரக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றமான சூழல்கள் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலில் அலைச்சல்கள் ஏற்படக்கூடும். கடன் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும். தனுசு ராசி நேயர்களே, திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். உயர் அதிகாரிகள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, பொருளாதார பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கால்நடை சார்ந்த துறைகளில் லாபம் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, குடும்பப் பெரியோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் லாபம் ஏற்படும். அக்கம் பக்கத்தார் பற்றிய புரிதல் மேம்படும். மீனராசி நேயர்களே, பெரியோர்களின் ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.